பிரைஸ் லார்ட். பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தலைப்பு முடிவு தரும் விடிவு அப்படின்னு ஒரு தலைப்பு. நீதிமொழிகள் 23:18 வாசிக்க கேட்கிறோம். நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அடுத்ததாக, வியாதிக்கு ஒரு முடிவு வரும். நீங்கள் வியாதியில் இருக்கலாம், அது குணமாகவே இல்லையே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இயேசுவின் நாமத்தினால், ஆண்டவரோட வார்த்தையால் அது குணமாக்க உடனடியாக உங்களுக்கு ஆண்டவர் ஹீலிங் தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அடுத்தது, சோதனை காலத்தில் கூட நீங்கள் இருக்கலாம், அதுக்கும் ஆண்டவர் உங்களுக்கு முடிவை தருகிறார். அதற்கு வசனத்தை சொல்லியிருக்காரு. யோபு 8வது அதிகாரம் 7வது வசனத்தில், உம்முடைய துபக்கம் அற்பமாக இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். ஆரம்பம் ஒரு கடினமானதாக இருந்தாலும் முடிவு சமாதானத்திற்காக ஏதுவாக முடியும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. யோபுவோட வாழ்க்கையில் நம்ம பார்த்துருக்குறோம். அவரோட முன்னிலைமையை பார்க்கல பின்னிலைமை ஆசீர்வதித்தது. எல்லாத்தையும் இழந்தார், மீண்டும் அவருக்கு இரட்டிப்பான நன்மைகளை கர்த்தர் தந்தார். அவர் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்ததால் அதை பெற்றுக்கொண்டார். ஆண்டவரை எந்த இடத்திலும், அவர் துன்பத்திலும் இன்பத்திலும் ஆண்டவரை தூஷிக்கவில்லை. ஆண்டவரை நம்பி அவர் காரியத்தில் இருந்தால் ஆண்டவர் அற்புதமாக அவரை நடத்தினார். நீங்கள் தனிமையில் இருக்கலாம், உங்களுக்கு ஏற்ற துணை ஆண்டவர் தரார். அதை குறித்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒருத்தருக்கு அடிமையாக இருக்கலாம், அந்த அடிமையிலேருந்து உங்களை மேலே ஆண்டவர் ஒருவர் மாத்திரம் உண்டு. அதாவது யோசேப்பு அடிமையாக விற்கப்பட்டான். சகோதரர் அடிமையாக விற்கப்பட்டான். ஆனாலும் அவன் அந்த தேசத்துக்கு, எகிப்து தேசத்துக்கு முழுவதுமாக ஒரு அதிகாரியன் என்று, அது போல தான் ஆண்டவர்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you, dear brother and sister.